மேல என்னமாவது இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? மேல ஒரு தடையோ உங்களுக்கு ஒரு வீடு அமைப்புல நம்மளை பாதுகாக்கக்கூடிய அம்சமோ ஏதாவது இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ஒண்ணுமே தெரியல. ஆனால் உண்மையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்குது. இது ஒரு பில்டிங் தான் நீங்க இருக்கிறது. நம்ம வாழ்வது என்ன? நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க திறந்த வெளியில் வாழ்வதாக. திறந்த வெளியில் நீங்கள் இல்லை. சூரியனில் இருந்து பூமிக்கு இடையில எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் உங்களுக்கு மேல ஒரு கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேல நம்ம கட்டிடத்துக்கு உள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறோம். கட்டிடத்துக்கு மேல நமக்கு மேல என்ன இருக்குது? ஒரு கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறதுங்கிறது விஞ்ஞானிகள் சொல்றான். அப்புறம் புராண படிச்சா நம்ம ஆச்சரியம், இதெல்லாம் கடல்லாம் ஒண்ணுமில்லாம போயிருது. அவ்வளவு பெரிய பேருண்மையை அல்லாஹ் சொல்ற காட்சியை பார்க்கிறோம். எப்படின்னு கேட்டா, பூமியில வாழ்றோம் இல்லையா, இந்த பூமியில நமக்கு மேல இங்க இருந்து தரையில இருந்து எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் 10,000 கிலோமீட்டர் உயரம் இப்படி போய்கிட்டு இருக்கிறேன்னு வைங்களேன். இப்படி மேல 10,000 கிலோமீட்டர், மேல 10,000 கிலோமீட்டர் உயரத்திற்கு காத்து இருக்கிறது. எவ்வளவு தூரத்துக்கு காத்து இருக்கிறது? இங்க இருந்து போனீங்கன்னு சொன்னா 10,000 கிலோமீட்டர் இந்த காத்து சுவாசிக்கிறீங்கல்ல, இந்த காத்து எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது? 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து இருக்கிறது. 10,000 கிலோமீட்டருக்கு மேல ஒண்ணுமே கிடையாது, காத்துலாம் கிடையாது. இந்த 10,000 கிலோமீட்டர் காத்துல கூட அதிசயம் என்னன்னு கேட்டா, இந்த 10,000 கிலோமீட்டர்ல இங்க இருந்து 29 கிலோமீட்டர் எடுத்துக்கணும். 10,000 எவ்வளவு, 29 எவ்வளவு கவனிங்க. 10,000 எவ்வளவு பெரிய தொலைவு, அதுல 29 ரொம்ப 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 சின்ன அளவு. இங்க இருந்து ஒரு 29 கிலோமீட்டருக்கு பாருங்க, அதுலதான் 97% காத்து இருக்குது. இந்த 29க்கு மேல உள்ள 9,970 கிலோமீட்டர் இருக்குது, அதுலயும் காத்து இருக்கிறது 3%. அதான் இங்க 29 30 கிலோமீட்டர் வச்சுக்கிறங்க. இங்க தரையில இருந்து 30 கிலோமீட்டர்